ஹலோ மக்களே, சோஷியல் மீடியாவை திறந்தாலே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இந்த ரூமர்னு சொல்ல முடியாது, ரியல்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி பேக்கிட்டு இருக்குது. ஸோ என்னதான் நடந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 7 சஞ்சு சாம்சன் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு. ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறலாம் விஷயமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் போட்ட போஸ்ட்டில் அவர் வந்து ஒரு எல்லோ லைனை தாண்டுற மாதிரியும் கீழே கேப்ஷனில் வந்து டைம் டு மூன் சொல்லிட்டு வச்சிருந்தாரு. ஸோ அவர் கீழே அந்த எல்லோ லைனுக்குள்ளே வர மாதிரியும் கீழே டைம் டு மூன் போட்டதால சஞ்சு சாம்சன் வந்து ஆர்டர் விட்டு சிஎஸ்கே ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு மைல்டாக வந்து ரூமர் கிரியேட் ஆச்சு. இது எங்கே கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இதை பார்த்து நிறைய பேர் இந்த ஃபேன்ஸ் மேலே இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து சஞ்சு சாம்சன் வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்படி அவங்க போட்ட ஒரு போஸ்ட்டில் சஞ்சு சாம்சனோட ஒரிஜினல் மேனேஜர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக் போட்டிருந்தாரு. நார்மலாக வந்து பிளேயர்ஸோ இந்த பிளேயர்ஸோட ஐபிஎல் டீம்ஸோ இல்லை இந்த பிளேயர்ஸ் ஐபிஎல் மேனேஜரும் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து லைக் போட மாட்டாங்க. பட் இவர் வந்து லைக் போட்டிருந்தாரு. ஸோ இதனால கூட வந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்து 100% வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து இந்த ரூமர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுட்டு, ஓகே நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வர பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் விக்கெட் கீப்பர். ஸோ சிஎஸ்கேக்கு வந்து தோனி ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவைப்படுது. ஸோ அதனால கூட சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஏன் ப்ரோ ஆர்டர் வந்து அவங்களோட கேப்டனை ட்ரேட் பண்ண போறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே விஷயம் வந்திருக்கு. அதாவது ஐபிஎல் 2025 ரிட்டர்ன்ஷன் அப்பவே சஞ்சு சாம்சனுக்கும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து லைட்டாக வந்து ஒரு இது இருந்தால் சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஜாஸ் பட்லர், ட்ரெண்ட் போட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணல வந்து உடன்பாடே கிடையாதான். மேபி அதனால கூட அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்காம சஞ்சு சாம்சன் வந்து வெளில வரலாம். ஓகே ப்ரோ, சஞ்சு சாம்சன் வந்து ஆர்ஆர் விட்டு வெளில வந்துட்டாரு. இப்போ சிஎஸ்கே வந்து உங்களை ட்ரேட் மூலமாக எடுக்க போகிறாங்க. அப்படி ட்ரேட் மூலமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னா சிஎஸ்கே யாரை கொடுத்துட்டு எடுப்பாங்க உங்களுக்கு கேள்வி இருக்கும். இப்போ அங்கே தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சஞ்சு சாம்சனோட ரிட்டன்ஷன் ரேட் வந்து 18 கோடி. இப்போ சிஎஸ்கேகள் வந்து இது வந்து ஒரு மெகா ஆக்ஷனாக கூட ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் மினி ஆக்ஷனில் 18 கோடி வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா மினி ஆக்ஷனில் வந்து பெரிய பெரிய பிளேயர்லாம் ரிலீஸே பண்ண மாட்டாங்க, சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து 18 கோடி எடுத்து ஒரு பிளேயருக்கு தரதெல்லாம் வந்து நடக்கிற காரியமானு தெரியல. ஓகே ப்ரோ, இப்போ சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரை கொடுத்துட்டு பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, பத்திரனா, தூபே இந்த 4 பேர்த்தில் கண்டிப்பாக ஒருத்தரை கொடுத்தா தான் சஞ்சு சாம்சனை வந்து எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பத்திரனாவை தூபையை கொடுத்தா கூட 12 கோடி 13 கோடி தான். இன்னும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 5 கோடி ரெடி பண்ணணும். நீங்கள் ருத்ராஜும் ஜடேஜாவையும் ட்ரேட் ஆஃபரில் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சஞ்சு சாம்சனை ட்ரேடுக்கு வாங்க முடியும். ப்ரோ ஒருவேளை சிஎஸ்கே வந்து மணி பிளேயர் டு பிளேயர் இல்லாமல் மணி ட்ரேட் பண்ணால் ஏதாவது வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே பிளேயர் டு மணி ட்ரேட் பண்ணால் கூட ஏதாவது ஒரு பெரிய பிளேயரை நீங்கள் ஆக்ஷனில் ஏதாவது போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ அஸ்வினை கொடுத்து சஞ்சு சாம்சன் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அஸ்வினை கொடுத்துட்டு எடுத்தாலும் அஸ்வின் வந்து மைட் பி ஒரு 9 to 10 crore அவ்வளோதான் வந்து இருந்தார். மிச்ச 8 crores எங்கே போவாங்கன்னு தெரியல. இன்னொரு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன அப்படின்னா பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப். இதில் வந்து எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் இதில் வந்து ஒரு 2 crore பிளேயரை கூட நீங்கள் 18 crore பிளேயரோட ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதில் வந்து அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆர்டர் வந்து ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா ஆர்டர் வந்து சஞ்சு சாம்சன் விட்டாங்க அப்படின்னா அந்த 18 கோடி வச்சு அடுத்த ஆக்ஷன்லேருந்து அவங்களாட்டி ஒரு நல்ல ஸ்குவாட் வந்து பில்ட் பண்ண முடியும். அப்போ போய் அவங்க அஸ்வினை வந்து பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணி இப்போ ஆர்டர் வந்து அஸ்வின் எடுக்கணும் அப்படின்னா சிஎஸ்கே அஸ்வின் ரிலீஸ் பண்ணால் கூட ஆக்ஷனில் வந்து இந்த வாட்டி அஸ்வினை வந்து ஒரு 5 crore 6 crore எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிசிஷன் வந்து ஆர்ஆர் வந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. எவ்வளோ சிக்கல் இருக்குது சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகணும் அப்படின்னா. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணணும். இல்லைனா சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் கூட போட்டு எடுக்கலாம். இல்லைனா வந்து சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷனுக்கு போய் சிஎஸ்கே வந்து பிட் பண்ணி எடுக்கணும். ஆனால் அது ரொம்பவே ரிஸ்க்கு. அது வந்து சொல்ல முடியாது, வேறு ஏதாவது டீம் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னா மேபி இது ரூமராக கூட போகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் ரிஷப் பண்ட் டு சிஎஸ்கே ட்ரேட் வந்துச்சு. இந்த வாட்டியும் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. பட் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது நினைச்ச அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பேர் வந்து சிஎஸ்கேலேருந்து வெளில போயிடுவாங்க. மேபி இதை அவங்க ஆக்ஷன் கூட எடுக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து உங்களை வந்து ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் இந்த ட்ரேட் விண்டோ பற்றி அப்டேட் வந்தால் கண்டிப்பாக வரேன். ஓகே, லவ் யூ, டேக் கேர், நல்லதே பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.